Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். அதோட கருவேப்பிலை எப்படி சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடக்கூடாது, அதனால் நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக ஒரு கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வெள்ளதாக இருந்து ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா நம்ம கலர் மாற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இது கூட ஆட் பண்ணுறதுக்காக 8 பல்லு பூண்டும், ஒரு 2-3 துண்டு இஞ்சி, அடுத்தது ஒரு 3 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கிறேன். இல்லை புளிப்பு தன்மையும் காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்க புளிப்பும் காரமும் சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடலாம், அந்தளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா கூட புளிப்பும் காரமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணுவீங்கன்னா ஒரு 6-7 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் போதும். இப்போ இது கூட தேவையானக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் நமக்கு கலர் டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி நான் அலசி ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே வதங்கிடும். நீங்கள் வதக்கும் போது அலசினீங்கன்னா நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணி போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா அலசின பிறகு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஈரத்தோடையே நம்ம எடுத்து அரைச்சோம்னா சொதன்னு இருக்கும், துவையல் நமக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வதக்கிக்கிறேன். அந்த கலர் மாறாமல் நீங்கள் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கினா போதும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும், அவ்வளோதான். ரொம்ப கலர் மாறி கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்காது, அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது கருவேப்பிலையில். இது நம்ம கண்களுக்கு, அடுத்தது முடி வளர்ச்சிக்கு, நெயில்ஸ் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, ஸ்கின் ஷைனியாக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் ஏ ரொம்பவும் தேவை. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு விட்டமின் ஏ இருக்குது. அதே போல் சுகர் பேஷண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதாவது எப்பவுமே சுகர் பேஷண்ட்லாம் மருந்து மாத்திரை எடுப்பாங்க, அது கூடவே இது போல் கருவேப்பிலை சம்மந்தமான ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, கருவேப்பிலை நம்மளோட வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான ஒரு நல்ல மருந்து. அதாவது ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, பசியின்மை, சில பேருக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், இதெல்லாம் வந்து தீர்றதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. அதே போல் கருவேப்பிலையில் நிறைய அயன் சக்தி இருக்குது. ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நல்லா டெவலப் பண்ணி நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் கருவேப்பிலை நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட தேங்காய் கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். டேஸ்ட்னும் சூப்பராக இருக்கும். அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி அரைச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதை உடனே கன்சியூம் பண்ணிடணும். நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ண முடியாது. இப்படி நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு 2 டேஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், இது போல் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ஒயிட் ரைஸ்க்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இது போல் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கருவேப்பிலை நம்ம குழம்புலலாம் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அதனால் நமக்கு அதில் இருக்கிற ஆரோக்கியமான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இது போல் சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே கிடைக்கும். அதே போல் இது எப்படி சாப்பிடணும்னு நம்ம பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் காலையில் ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள் மோரில் கலந்தோ இல்லை அப்படியே கூட பச்சையாக கடித்து சாப்பிடுவாங்க. அது போல் சாப்பிடும்போது அதில் இருக்க முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இது போல் பச்சையான இலைகளில் செல்லுலோஸ்னு ஒரு பொருள் இருக்கும். அதை செரிக்கிற தன்மை நம்ம வயிற்றில் சுரக்கிற அமிலத்துக்கு கிடையாது.
முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நமக்கே தெரியும், செரிக்காமல் அப்படியே முருங்கைக்கீரை நமக்கு வெளியே வரும். ஆனால் ஆடு மாடுகளுக்கு இது போல் இலைகளை சாப்பிடும்போது செல்லுலோஸை செரிக்கிற அமிலம் அதற்கு சுரக்கும். இது வந்து ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட ஒன்று தான். ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே கடித்து சாப்பிட்டோம்னா அது முழுமையாக நமக்கு செரிமானம் ஆகாமல் அதில் இருக்க சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால் நாம் இது போல் துவையல் போல் அரைச்சி சாப்பிட்லாம், இல்லை பவுட்ரு பண்ணி அதை வந்து நம்ம ஜூஸில் ரெசிபீஸ்லலாம் கலந்து சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் நல்லா வேக வச்சு கூட அரைச்சி சாப்பிட்லாம். ஸோ இது போல் நம்ம எடுக்கும்போது அதில் இருக்க முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல் கருவேப்பிலையே ரொம்பவும் அந்த பச்சைத்தன்மை மாறுற அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வறுத்து நம்ம அரைச்சோம்னா அதில் இருக்க பாதி சத்துக்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது போல் நமக்கு அதோட தன்மை மாறாமல் நம்ம லைட்டாக ஒரு பச்சை வாசனை போலுக்கு வதக்கி நம்ம அரைக்கும்போது அதில் இருக்க சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நான் இதில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் கருவேப்பிலை துவையல், சட்னி, ஊறுகாய், கருவேப்பிலை பவுடர் இது போல் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளும் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு உணவு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.